புல்லறையின் கோயில் என்பது பகவான் நித்திய வாசம் செய்யும் திருமந்திரமான மகா வாக்கியம். அதில் சங்கின் ஒலி பிரணவம். சங்கின் என்று இன் சேர்த்து சொன்னதில் இன் என்பதற்கு இனிய பெயர், அதாவது நாராயண பதம் என்று பொருள். வெள்ளை என்பது சத்வகுணம். சாத்வீகமான அம்மந்திரத்தின் பொருளை விவரிக்கும் இரகசிய விசாரங்கள் காதில் விழவில்லையா என்று கேட்கிறாள் ஆண்டாள். மேலும் பேய் என்பது மூல பிரகிருதி ஆகும். அதன் முலை புத்தியும் அகங்காரமும் ஆகும். நஞ்சு அவற்றால் வரும் தோஷங்களை குறிக்கிறது. சகடம் என்பது மனோரதம், அதாவது மனம் கள்ளத்தனமுடையது. அதை கலக்கழிப்பதாவது வைராக்கிய வளர்ச்சி பெற்றிருத்தல் என்று பொருள். அதை பெறுவதற்கு வித்தாகிய அந்த பரமனையே ஆச்சாரிய ரூபமாக கொண்டு முனைந்து மனதை மோகத்தால் நிலைநிறுத்தி தியானிக்க அஞ்ஞான இருள் விலகும், ஞான ஒளி பிறக்கும். இப்போ புரிஞ்சதுங்கய்யா. இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை இந்த இரவு பொழுதுல விளக்குறீங்க. நாளைக்கு எங்களோட காலப்பொழுது நல்லதா விடியட்டும். காளி சொல்றதும் ரொம்ப சரிதான். இவ்வளவு பெரிய சமாச்சாரம் எல்லாம் எங்க குடிசை பகுதியில எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உன்னாலதான் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு. ஆமாங்கய்யா, எல்லாரும் நன்மை அடையணுங்கிற உங்க மனசு யாருக்கு வரும்? ஒரு நாள் இந்த உடம்பு போகத்தான் போகுது. அதுக்குள்ள உணர வேண்டியத இந்த புத்தி உணரத்தான் வேணும். அத ரொம்ப பாங்கா நீங்க சொல்ற விதம் உங்க கருணை. இதெல்லாம் எப்பவும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் சாமி. இப்போ எங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா நீங்க படிப்புக்குன்னு வேற ஊர் போனதால நீங்க இல்லாத வெறுமை எங்களை வாட்டுதையா. உங்கள் அன்பு என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அதே சமயத்தில் வேதாந்த விஷயமும் கற்று அதையும் பல பேருக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் அடியேனுக்கு இருக்கிறதே. அதனால் இப்பிரிவை நீங்கள் அனைவரும் சற்று பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். மொத்தத்தில் என் விருப்பம் என்னவென்றால், உண்மை அறிவு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு அதில் சமத்துவம் ஏற்பட வேண்டும். பரந்தாமனின் அருளால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்கு அஞ்ஞானமாகிய இந்த இருள் முடிந்து போகட்டும். நாளைய பொழுது வைராக்கியத்துடனும் நம்பிக்கையுடனும் விடியட்டும்.
பஞ்சமாம்பாள், என்ன இப்படி இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறாய்? நீ அடுத்த பாசுரத்தை எடுத்து பாடுவாய் என்று சற்றும் அடியேன் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு பாசுரம் தெரியாது என்று நினைத்தீர்களா, அல்லது பாடவே தெரியாது என்று நினைத்தீர்களா? உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் இரண்டையுமே நினைத்தேன். உன் குரல் இனிமையானதுதான், ஆனால் பாசுரம் உனக்கு எப்படி தெரியும்? என் சிறிய நாத்தனார் கமலையிடம் ஒரு சமயம் தாங்கள் பெரியாழ்வாரின் பாசுரம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டேன். பெரியாழ்வார் கண்ணனின் லீலைகளில் ஈடுபட்ட அழகை நளினமாய் விவரித்துக் கொண்டிருந்தீர்கள். அதில் ஆழங்கால் பட்ட இந்த அடியவள் அப்பாசுரங்களை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தேன். ஓ, அதுதான் சங்கதியா? சரி, ஆழங்கால் பட்டேன் என்றாயே, இப்பாசுரங்களின் அர்த்தத்தில் ஈடுபட்டாயோ? இல்லை சுவாமி, ராகத்திலும் லயத்திலும் தான் ஈடுபாடு காட்டினேன். இதன் அர்த்தத்தை தாங்கள் கூற நான் கேட்க பிரியப்படுகிறேன். உனக்கு அதில் ஆர்வம் இருக்கும்போது அதை தடுப்பேனா? சொல்கிறேன் கேள். சிறிய தளிர் போன்ற கைவிரல்கள் புல்லாங்குழலின் துவாரங்களில் பதிய வைத்தும் எடுத்தும் விளையாட, பவளம் போன்ற சிறிய உதடுகள் குவிந்து அக்குடலை கோவிந்தனாகிய இக்கண்ணன் ஊதிய பொழுது என்ன நடந்தது தெரியுமா? பறவைகள் தங்கள் கூட்டைத் துறந்து கூட்டமாய் வந்து கண்ணனுக்கு அருகே இருக்கும் மரக்கிளைகளில் மூச்சற்று கிடப்பது போல் அமர்ந்திருக்க, பசு மந்தைகள் கவிழ்ந்து கிடந்து தன் செவிகளை ஆட்டவும் மறந்து போயின. மழை பொழிவதற்காக திரண்ட மேகம் போன்ற கருமேனி படைத்த கண்ணனின் முகமோ செந்தாமரை. அதை மொய்க்கும் கருவண்டுகள் போல அவனது சுருண்ட கேசங்கள் வாசிப்பிற்கு ஏற்றாற்போல் சுழன்று சுழன்று ஆட, இதை கண்ணுற்ற மான் கூட்டங்கள் தான் புல்மேய்வதை மறந்ததால் வாயோரம் புல்கள் அப்படியே வடிந்தபடி இருக்க, சகல உயிர்களும் தங்கள் செய்கை மறந்து காட்சியளிப்பது எப்படி இருந்தது தெரியுமா? சித்திரத்தில் வரையப்பட்ட காட்சியை கண்டது போல் இருந்தது. அக்கண்ணன் மனதை இழுப்பான், நம் மதியை வசமிழுக்கச் செய்வான். உயிர் உருகுவது போல் உடலை உருக்குவான். இன்பத்தை பெருக்குவான், துன்பத்தை விரட்டுவான். மறைந்திருந்து விளையாடும் மாமாயன். என்ன தஞ்சா, நீயும் மயங்கி விட்டாயா? தாங்கள் தெரிவித்த காட்சியை மணக்கண் முன் நிறுத்தினேன். ஒரு கணம் மெய் மறந்து விட்டேன். பாகவதம் படித்த காரணமாக நீ ஏதேதோ கூறினாலும் அடியேன் இன்னும் ஆச்சரியத்திலிருந்து மீளவில்லை. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்வானை கைத்தலம் பற்றிருக்கிறேன். அதற்கு தகுந்த மாதிரி பாசுரங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டாமா? அப்படி சொல்லடி என் மாற்றுப் பெண்ணே. ராமானுஜா, இந்த தஞ்சாவை ஏதோ ஆற்றங்கரையில் உதவிக்கு வந்தவள் என்பதற்காகவும் என்னையே சுற்றி சுற்றி வந்தாள் என்பதற்காகவும் உனக்கு மணமுடிக்க ஆசைப்பட்டேன் என்று நினைக்காதே. பல வகையில் உனக்கு சரிக்கு சமமாய் பொருத்தமாய் குணபூர்த்தியாய் இவள் இருப்பாள் என்றுதான் பிடிவாதமாய் இந்த தஞ்சாவை உன்னிடம் பிடித்துக் கொடுத்தேன். இதை சொல்ல வேண்டுமென்று பல நாட்கள் காத்திருந்தாள் உன் அம்மா. இன்று சமயம் வாய்த்து விட்டது. சரியாக பயன்படுத்திக் கொண்டாள். அம்மா தஞ்சா, நீ இப்படியும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு குணவானைத்தான் உனக்கு மணாளனாக கொடுத்திருக்கிறாள் காந்திமதி. அப்பா, இவ்விஷயத்தில் இன்னாருக்கு இன்னார் என்று இதோ இங்கு குழலோடு கள்ளச்சிரிப்பு சிரிக்கிறானே, இந்த கண்ணன் அல்லவா தீர்மானிக்கிறான். அவன் இச்சைப்படி ஆடத்தான் நாம் இருக்கிறோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். களி முற்றிவிட்டது. ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் அதிகமாகிவிட்டார்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அரிசியைப் போலவே அரிசியுடன் கூழாங்கல்லும் கலந்து கண்டுபிடிக்க முடியாதது போல் மனிதர்களும் மாறிவிட்டார்கள். இப்பொழுது எதற்காக இப்படி பொறுமை கொண்டிருக்கிறாய்? பிறகென்ன,
நல்லவர்கள் போல் நடித்து தோஷத்தில் பீடித்திருக்கும் பெண்ணை நம் தலையில் கட்ட பார்த்தார்களே. நல்ல வேளை, இப்பொழுது உண்மை தெரிந்து விட்டது. கோவர்தனம் இருக்கிறாரா? வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நமஸ்காரம். எங்கள் இல்லம் தேடி வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் அளிக்க வந்துள்ளேன். என்னுடன் வேறு ஒருவரையும் அழைத்து வந்துள்ளேன். அன்று நீங்கள் கோவிலில் சந்தித்தீர்களே ஆண்டாள், அவர் தந்தை சுதர்சனம். அவர்தான். சுதர்சனம், வாரும். நமஸ்காரம். எதற்காக இவரை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? இல்லை அம்மா, அன்று கோவிலில் இவரை சந்தித்த போது உங்கள் மகனை இவருடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று தீர்மானம் செய்தோம். அதற்கு பின் உங்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அதுதான் என்ன ஏது என்று விசாரித்து செல்லலாம் என்று வந்தோம். இனி கேட்பதற்கோ பேசுவதற்கோ என்ன இருக்கிறது? பட்டர் சுவாமிகளே, முதலில் அவரை இங்கிருந்து போக சொல்லுங்கள். ஏனம்மா இப்படி சீற்றம் கொள்கிறீர்கள்? என்ன நடந்தது? நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் சொல்லுங்கள். தவறா? அதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. முதலில் நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். எதுவுமே தெரிவிக்காமல் இப்படி சொன்னால் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் போகலாம். கமலவல்லி, வாருங்கள் பட்டரே. நமஸ்காரம். வாருங்கள் சுதர்சனம். இவரிடம் தேவையில்லாமல் பேச வேண்டாம். போக சொல்லுங்கள் இவரை. நீங்களாவது சொல்லுங்கள், என்ன நடந்தது? நாங்கள் வந்து உங்களை சந்திப்பதில் ஏதேனும் காலதாமதமாகி விட்டதா? அதையெல்லாம் எதுவும் பேச விரும்பவில்லை. கமலவல்லி, நீ உள்ளே போ. ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உட்காருங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை என்றாலும் கூட பாதகமில்லை. ஆனால் எந்தவித காரணமும் தெரிவிக்காமல் ஏதோ பெரிய தவறு செய்ததைப் போல உங்கள் அகமுடையால் கூறுகிறார்களே, அப்படி என்ன தவறு நேர்ந்ததென்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? பெரும்பாலானவர்கள் தெரிந்து கொண்டோ வேண்டுமென்றோ தவறுகள் செய்வதில்லை. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் செய்த தவறோ பாவச் செயலோ மற்ற பிறவியிலும் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அடியேன் கேட்டதற்கு இன்னும் தாங்கள் பதிலளிக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். உங்களிடம் தெரிவிக்க வேண்டாம், தெரிவிக்கவே கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் இன்று என் அகமுடையால் உங்களை அவமதித்ததை போல் நாளை வேறு ஒரு இடத்திலும் உங்களுக்கு அவமானம் ஏற்படக்கூடாது என்பதால் இதை தெரிவிக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காதா? சரி, அப்படியே வைத்துக் கொண்டாலும் ஏன் நடக்காதென்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? அரசன் ஒரு குற்றவாளியை தண்டிக்கும் போது கூட எதற்காக அந்த தண்டனை என்று சொல்லித்தானே தண்டனையை வழங்குவார். குற்றவாளிக்கு அந்த உரிமை இருக்கும்போது ஏழை வைஷ்ணவன் அதை எதிர்பார்ப்பதில் தவறொன்றுமில்லையே. நீங்கள் தானே பெண் கேட்டு வந்தீர்கள். இப்பொழுது விருப்பமில்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? அது அது எதுவாக இருந்தாலும் போட்டு உடைத்து விடுங்கள். சரி, நீங்கள் அதைத்தான் விரும்புகிறீர்கள் என்றால் போட்டு உடைக்கிறேன். உங்கள் மகள் ஆண்டாளின் ஜாதகத்தில் தோஷம் உள்ளது. அவள் எந்த ஆணை திருமணம் செய்து கொண்டாலும் அவனோடு சேர்ந்தால் அவளுடைய கணவன் உயிரோடு இருக்க மாட்டான். என்ன, நம்ப முடியவில்லையா? ஜோசியர் நீலமேகம் கூறியதை அட்சரம் பிசகாமல் அப்படியே சொல்கிறேன். நாளை கல்யாணமாகி அந்த பெண் உங்கள் அகத்திற்கு வந்தால் எல்லாமே அபசகுணமாக மாறிவிடும், அமங்கலமாக மாறிவிடும். உண்மைக்கு புறம்பாக பேச எனக்கு மனமில்லை. அந்த பெண் ஆண்டாள் திருமணம் செய்து எந்த அகத்திற்கு செல்கிறாளோ அந்த அகத்தில் நிச்சயம் ஒரு மரணம் சம்பவிக்கும். திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால்
கணவன் உயிர் துறக்க நேரிடும். அந்த பெண் ஆண்டாள் விதவையாகி விடுவாள். இதனை தாம்பத்திய தோஷம் என்று சொல்லலாம். உங்கள் மகனுக்கு அந்த ஆண்டாள் மனைவி ஆனாள். நீங்கள் நிச்சயம் உங்கள் மகனை இழக்க வேண்டியிருக்கும். நல்ல அற்புதமான குழந்தை ஐயா அவன். தாங்கள் சொன்னதை சோமயாஜி கேட்டால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார். பரோட்டா சூரி அவந்திகா சாப்பாட போற சென்னை பத்தி வந்து பாரு சென்னை சுத்தி வந்தவர வாழ வைக்கும் எல்லாம் ஸ்ட்ரேட் இங்க படைக்கும்.